டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் சுமார் 4500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் பெரிய பெரிய திமிங்கலங்கள் சிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதுல பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குதுல்ல இல்லையா? உதாரணத்துக்கு இன்றைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். இந்த மேலிடம் தெரியல. மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் 1000 கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40,000 கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியே வரும்போது பெரிய பெரிய திமிங்கலம் மாட்டும். பெரிய அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க. இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க. அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம். உடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக அரசு அமைக்கப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.